மத்தேயு 9வது அதிகாரம். மத்தேயு 9வது அதிகாரம். மத்தேயு 9:27 முதல் 31 வரை. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாய்? இது சுகம் பெறக்கூடிய மனுஷருடைய விசுவாசம். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் ஒரு இடத்துல இருந்து நடந்து வந்து முடிச்சுட்டு நடந்து வந்துட்டே இருக்கிறார். வரும்போது 2 குருடர். ஆமேன். எத்தனை குருடர்? 2 குருடர். அவரை பார்த்து பாருங்க, அவரை பார்த்து சொல்லணும், வாசி. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். இப்படி கூப்பிட்ட போது அவர்கிட்ட கேட்கணும், இந்த உங்களுக்கு 2 பேருக்கும் சுகந்தரக்கூடிய வல்லமை என்கிட்ட உண்டு என்று நீ விசுவாசிக்கிறான்னு கேட்குறான். யார் கேட்குறது? ஆண்டவராய் இயேசு. அதுக்கு அவர்கள் பதில் சொல்லணும். அவர் பாருங்க, கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவ்விடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு, பாருங்க, திரும்பவும் கூப்பிட்டார்கள். இயேசு வீட்டுக்குள்ள பெய்யாச்சு. அவர்களை தேடி திரும்பவும் போறார். ஏன்னா இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும், எனக்கு விடுதலை கிடைக்கும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும், விடுதலை கிடைக்கும். நம்ம போய் ஒரு நாள் ஜோம் பண்ணுவோம், ஒரு நேரம் ஜோம் பண்ணுவோம், ஒன்றும் கிடைச்சல. 2 நாள் ஜோம் பண்ணுவோம், கிடைச்சல. நம்ம ஜோம் பண்ணினா ஆண்டவர் தரமாட்டார். நம்ம ஜோம் பண்ணினா ஆண்டவர் தரமாட்டார். பாருங்க, இவன் செய்தது பாருங்க. வழியில வச்சு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு சுகம் வேணும் என்ன. ஆண்டவர் அதிலே பேசாம போறார். நம்மளுங்க என்ன செய்வோம்? இந்த இயேசுக்கு என்ன திமிரா? ஒன்று நீங்கள் சொல்லுவியா, நாங்கள் அப்படி கேட்போமா எங்கள் இயேசுவிட்ட? அன்னைக்கு இயேசுவை முகமுகமாக பார்த்து பேசின அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன வார்த்தை நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? பேசி போடுவியா? ஆனால் இந்த 2 குருடனும் திரும்பவும் பாருங்கள், இந்த இடத்த நல்லா புரியணும். வெளியில் வச்சு கேட்கணும். அவர் பேசவே செய்யலை, ஒரு வார்த்தை கூட பேசலை, திரும்பி கூட பார்க்கல. அவர்கள் எரிச்சல் அடையலை, அவங்க 2 பேரும் கோபப்படலை. ஏதோ ஆண்டவர் காரணமாக போறாரு இருக்குன்னு வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டு அங்கே போயும் கேட்கணும், ஆண்டவரே, எங்களுக்கு சுகந்தாரம், எங்களுக்கு சுகந்தாரம், எங்களுக்கு சுகந்தாரம், எங்களுக்கு சுகந்தாரம். அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் திரும்ப கேட்குறார், நான் உன்னை சுஸ்தமாக்கக்கூடிய குணமாக்கக்கூடிய வல்லமை என்கிட்ட இருக்குன்னு நீ விசுவாசிக்குதியான்னு கேட்டார். ஆமே. பாருங்க, இந்த வழியில கேட்ட உடனே ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கலாம், கொடுக்கல. வீட்டுக்கு போன உடனே கொடுத்திருக்கலாம், கொடுக்கல. ஏன்னா இவங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பரீட்சை செய்கிறார். இன்று உன்னுடைய விசுவாசத்தையும் கர்த்தர் பரீட்சை செய்கிறார். இந்த இடத்தில் வாசம் செய்கிற இயேசு எனக்கு சுகம் தர முடியும், இந்த இடத்துல வாசம் செய்கிற இயேசு எனக்கு விடுதலை தர முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்பதை பார்ப்பதற்காக தான் கர்த்தராகிய தேவன் உன்னை இந்த இடத்துல கூட்டி சேர்த்து வைத்திருக்கிறார். நீ சிந்தித்து பாரு, யோசித்து பாரு. கர்த்தரால் கூடும் என்று சொல்லு, கர்த்தரால் கூடும் என்று சொல்லு. அவர் உன்னை சுகமெடுக்க வல்லவராயிருக்கிறார். வாசி அடுத்த வசனத்தை. அவன் வீட்டுக்கு வந்த பின்பு அவன் குருடர்கள் அவனுக்கு வீட்டுக்கு வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறியா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஆண்டவரை, நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது தொட்டு விசுவாசத்தின்படி
இன்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார். ஆண்டவராகிய இயேசு உன்னை பார்த்து கேட்கிறார். உன் வியாதியை சுஸ்தமடைக்க, உன்னுடைய வியாதியை தொட்டு குணமாக்க எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்ல, ஆண்டவராகிய தேவன் என்னை சுகமளிக்க வல்லவராயிருக்கிறார் என்று நீ இன்று விசுவாசிப்பாயானால் நிச்சயமாகவே 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 ஆண்டவர் என்னை குணப்படுத்த முடியும், ஆண்டவர் என்னை சுஸ்தமாக்க முடியும், ஆண்டவர் என்னை தொட்டு குணப்படுத்த முடியும் என்று நீ இன்னைக்கு விசுவாசித்தால் ஆண்டவராகிய தேவன் இன்று உன்னை தொட்டு சுகப்படுத்த போகிறார்.